என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வேத புஸ்தகத்தில் ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். யார் இந்த ஆபிரகாம்? தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேவன் அவரை பெருக பண்ணினார். அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் எப்படி அவர் ஆசீர்வதித்தாராம்? ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேவன் எப்படி அவரை ஆசீர்வதித்தார் என்று ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லப்படுகிறது. நாம் அதை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். சகல காரியத்திலும் ஆசீர்வாதம், பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். அவர் வயது முதிர்ந்தவராக இருந்த அந்த சமயத்தில் தன் வாழ்க்கையை அவர் நோக்கி பார்க்கிறார். ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம், சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். சிலர் சொல்லுவார்கள், ஐயா வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இருக்கு, இந்த குடும்பத்துல தான் பிரச்சனை. சிலர் சொல்லுவார்கள், குடும்பத்துல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, மனைவி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறோம். வியாபாரத்துல தான் பிரச்சனை, வேலையில தான் பிரச்சனை, இந்த பண காரியத்துல தான் பிரச்சனை. ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? பரிபூரணமான ஆசீர்வாதம். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து கொண்டு வந்தாராம். இதுதான் தேவனுக்கு விருப்பம். நம்மையும் தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். என் குடும்பத்திற்குள்ளும் ஆசீர்வாதம், வெளியிலும் எனக்கு ஆசீர்வாதம். என் வீட்டிற்குள்ளும் ஆசீர்வாதம், வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம். என் வியாபாரத்திலும் ஆசீர்வாதம். எனக்கு ஒரு குறையில்லாதபடி ஒரு பூரண ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சரி, ஆபிரகாமுக்கு தேவன் இப்படி ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி மகிழ பண்ணினாரே. காரணம் என்ன? அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 41:8 ஆண்டவரே சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம். கர்த்தர் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், ஏப்ரஹாம் மை ஃப்ரெண்ட், என்னுடைய சிநேகிதன். ஆண்டவரை பெருமையோடு சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு 2 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த குடும்பத்தின் தலைவனாக இருந்த ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தேவனோடு கூட நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த குடும்ப தலைவராய் இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆபிரகாமை போல நீங்கள் தேவனுடைய சிநேகிதர்களாக மாற வேண்டும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. எந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தின் தலைவன் தேவனுடைய சிநேகிதனாக வாழ்கிறார்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பத்தில் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் அநேக குடும்பத்தில் பெண்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். சில ஆண்கள் ஜெபம் பண்ணுவதும் இல்லை, ஆலயத்திற்கு வருவதும் இல்லை, கர்த்தரை தேடுவதும் இல்லை, குடும்பத்தை கவனிப்பதும் இல்லை, ஒழுங்காக சம்பாதிப்பதும் இல்லை, பிள்ளைகளை குறித்து விசாரிப்பதும் இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் பெண்கள் தான் போராடுகிறாங்க, உபவாசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, அழுகிறாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை நடத்துவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ஆண்கள்
முதலாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் குடும்பத்திற்கு தலையாயிருக்கிறீர்கள். தேவன் உங்களை தான் முதலாவது நோக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே முதலாவது உங்களை குறித்து யோசித்து பாருங்கள். தேவனோடு நடக்கிறவளா இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். நிறைய குடும்பங்களிலே பார்க்கிற 5 மணிக்கு எழும்பி யார் ஜெபிக்கிறாங்க? மனைவிமார் ஜெபிக்கிறாங்க, பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. எத்தனை கணவன்மார் அதிகாலை 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி முழங்காலில் நின்று கர்த்தரோடு பேசுறீங்க? என் மனைவி ஜெபம் பண்ணுவா பிரதர், என் பிள்ளைங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க பிரதர். உங்களை குறித்து என்ன? ஆண்டவர் யாரோடு இறங்கி வந்து பேசினார்? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமை குறித்த அழகான ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, அதை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். இந்த 2 வசனமும் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவனை விட்டு எழுந்தருளினார். அப்படி அர்த்தம் என்ன? தேவாதி தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசினாராம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார். 2 பேர் உட்கார்ந்து பேசுகிறார்கள். பேசி முடித்த பிறகு தேவன் எழுந்தருளி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு அவர் தேவனோடு நெருக்கமாய் வாழ்ந்ததினாலே தான் அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்களை குறித்து என்ன யோசித்து பாருங்கள். காலையில் எழும்பி ஒரு 5 நிமிஷம் பேருக்காக ஒரு ஜெபம். மனைவி சொல்லுகிறாளே, பிள்ளைகள் சொல்லுகிறாளே என்பதற்காக ஒரு வேதத்திலே 2 வசனத்தை வாசிப்பது, ஒரு 5 நிமிடம் ஜெபம் செய்வது, அதிலே திருப்தி அடைந்து போகிற ஆண்கள் எத்தனை பேர்? ஆபிரகாமை போல தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? ஆண்டவரிடத்திலே காரியங்களை விசாரிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். குடும்பத்திற்கு தலையாயிருக்கிற ஆண்கள் தான் இந்த பொறுப்பை எடுத்து இந்த நாள் முதல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதிகாலையில் எழுந்து முதலாவது நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவது நீங்கள் காண முடியும். ஆபிரகாம் தேவனோடு கூட பேசுகிறார். தேவன் இறங்கி வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார். தேவனோடு நடக்கிற ஒரு மனிதராக அவர் இருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதா உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். உங்களுடைய மனைவி, உங்களுடைய தாயார் என்று, என் மகள் என்று சொல்லி மற்றவர்களை சொல்லிக் கொண்டிருக்காதிருங்கள். ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போல மாற வேண்டும். தேவனோடு நடக்கிறவர்களாய் பேசுகிறவர்களாய் மாற வேண்டும். வியாபாரம் நீங்கள் செய்யலாம், வேலை செய்யலாம். ராத்திரி எனக்கு வெகு நேரம் வேலை என்று சொல்லலாம். என்ன வேலை இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். அதிகாலை எழுந்த முதலாவது தேசத்திற்காக, சபைகளுக்காக ஜெபம் பண்ணி உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய மனைவி, பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஆபிரகாமாய் மாறும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஈசாக்காய் மாறும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் ஆபிரகாமாய் மாற உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனோடு நடக்கிறவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் காரியமாக நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி விசாரிக்க வேண்டும். எத்தனை தகப்பன்மார்கள் அவருடைய தவறு நிமித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டு நிற்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமண காரியம் ஒழுங்கு பண்ணுகிறீர்கள் என்றால் முதலாவது தகப்பன் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து என் மகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் மகனுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஏற்ற துணையை நீர் காண்பியும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே என்று முதலாவது நீங்கள் முழங்காலில் நின்று காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தால்தான் உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம். தகப்பன்மார்கள் ஜெபிக்காதபடியினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு கண்ணீரில் இருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் தேட அனுப்பின பொழுது அவன் ஜெபிக்கிற மனிதனாயிருந்தான். அவன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், என் மகனுக்கு ஏற்ற துணையை காண்பிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார், நீ போ, நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். அதுதான் ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்காதபடி எப்படி அந்த சந்ததியில் ஆசீர்வாதம் வரும்? யோசித்து பாருங்கள். காலேஜ் அலந்து சீட்டு தேடி பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறீர்கள், நல்லதுதான். எவ்வளவு நேரம் முழங்காலில் நின்று உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். ஆபிரகாமாய் மாற இன்றைக்கு ஆண்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள் ஒப்பு கொடுக்கும் போதுதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்.
இந்த நாளில் உங்களை இருதயத்தை சோதித்து பார்த்து ஒரு புதிய தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுவேன் என்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கிறதை உங்களுடைய குடும்பத்தார் பார்க்கட்டும். அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், சந்ததிக்கு ஆசீர்வாதம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சந்ததியின் மீது வருவதை பார்க்க முடியும். தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனாய் ஆபிரகாம் இருந்தார். தேவனுடைய சிநேகிதன். நீங்கள் தேவனுடைய சிநேகிதனாய் மாறணும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், என்னுடைய சிநேகிதன். என்ன காரியமானால் என்னிடத்தில் வந்து ஜெபம் பண்ணுவான், என்னிடத்தில் விசாரிப்பான் என்று உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்களாகிய நாம் அப்படி மாறணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். பாருங்கள், அவன் தேவனோடு நடக்கிற ஒரு மனிதன். தேவன் பேசுகிற சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவர் அவனோடு தெளிவாய் பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உள்ள மனிதன். அதனாலதான் கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்க முடிந்தது. ஆதியாகமம் 12:4 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆபிரகாம் உடனே கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் சொன்னவுடன் கீழ்ப்படிந்து தான் போகிற தேசம் இப்படிப்பட்டது என்று தெரியாதபடி கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 22 வாசித்து பாருங்கள். உன் மகனாகிய ஈசாக்கை எனக்கு பலி செலுத்தி இந்த ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாம் வாக்குவாதம் பண்ணவில்லை. என் பிள்ளை எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்கவில்லை. உடனே பலி செலுத்துவதற்கு தன் மகனை கொண்டு போகிறான். அவன் கீழ்ப்படுகிறான். ஆதியாகமம் 22:18 வாசித்து பாருங்கள். தேவன் ஒரு அருமையான சாட்சியை கொடுக்கிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தாய், ஆகவே நான் உன் சந்ததி ஆசீர்வதிக்கிறேன். என் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறான். கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. முதலாவது குடும்ப தலைவர்கள் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதன்படி நடக்க அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று நாம் குடும்ப தலைவர்கள் முதலாவது வேத வசனத்திற்கு கீழ்ப்படி அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்தில், அந்த சந்ததியில் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். ஆம் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் இது தேவ சித்தம் தானா? ஆண்டவருடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று அறிந்து அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். வெறுமனே ஜெபம் பண்ணி பக்தியோடு வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து வேதத்தில் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்து அதன்படி வாழ நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த குடும்பங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு எப்போதும் கீழ்ப்படுகிறவராக இருந்தார். ஆண்டவர் உங்களோடு பேசும்போது கீழ்ப்படிய உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு உடனே அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வேலை காரியமானாலும் சரி, வியாபார காரியமானாலும் சரி, குடும்பத்தின் எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்கள். ஆண்டவரே, இதில் உங்களுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி கேட்டு நடக்கிறவர்களாய் மாறும்போது உங்களுடைய குடும்பத்திலேயே சூழ்நிலைகள் மாறும். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகும். நீங்கள் செய்வது எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். எங்க ஆண்டவர் சொல்லபடிதான் செய்வார்கள் என்று உங்களுடைய குடும்பத்தார் உங்களை குறித்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவளாய் நீங்கள் மாற வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறபடிதாங்க அவர் செய்வார் என்கிற ஒரு சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் மூலமாய் உண்டாக வேண்டும். ஆரம்ப நாட்கள் என்னுடைய மனைவி வந்து ஊழிய காரியமானாலும் குடும்ப காரியமானாலும் இது இப்படி அது அப்படி, இதுக்கு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு பேசுவாள். நான் பொறுமையா கேட்டுட்டு சரி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சொல்றபடி செய்வோம் அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல விளையும் கொள்ள முடியல. அப்புறம் என்ன காரியம்னாலும் நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்றபடிதான் செய்வேன். கர்த்தர் சொல்றபடிதான் தீர்மானம் பண்ணுவேன். நீ எனக்கு வந்து காரியத்தை சொல்லுகிறாய், அது அப்படியே நான் செய்ய முடியாது. எனக்கு அவர் சொல்ல வேண்டும் என்று ஜெபம் பண்ணி தான் காரியத்தை செய்வது உண்டு.
கொஞ்ச நாள் ஆன உடனே என் மனைவி புரிந்து கொண்டாள், நம்ம சொல்லி ஒண்ணு செய்ய மாட்டாங்க, கர்த்தர் சொல்லபடிதான் செய்வாங்கன்னு சொல்லி. அதன் பிறகு அவளுடைய பேச்சு மாறிவிட்டது. இப்ப என்னன்னாலும் என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்றபடி செஞ்சிருங்க அப்படின்னு தான் இப்ப சொல்லுவாள். எதையும் இப்ப அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு என்று சொல்லுவதே கிடையாது. அவளுக்கு தெரிந்து விட்டது, நம்ம சொல்லி இவர் செய்ய மாட்டாரு, கர்த்தர் சொல்றபடிதான் செய்வார் என்று தெரிந்து விட்டது. அதனால என்னன்னாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்றபடி செஞ்சிருங்க என்றுதான் சொல்லுவாள். நம்முடைய குடும்பத்திற்கு அது தெரியணும். ஒரு தகப்பனை பார்த்து பிள்ளைகள் சொல்லணும், எங்க அப்பா ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்றபடிதான் செய்வார் என்று உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படி நீங்கள் மாறணும். உங்களுடைய மனைவி சொல்லணும், அவர் ஜெபம் பண்ணித்தான் செய்வார், என்னன்னாலும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சொல்றபடி செய்வோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுவதற்கு கீழ்ப்படிவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கீழ்ப்படுகிறவங்களோடு தான் கர்த்தர் பேசுவார். நீங்கள் கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவளாய் இருந்தால் உங்களோடு ஆண்டவர் பேசுவார், ஆலோசனைகளை தருவார், வழி நடத்துதலை ஆண்டவர் தருவார். ஆபிரகாமை போல கீழ்ப்படிவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் அல்ல, இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவரை குறித்த ஒரு அருமையான சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகி ஆபிரகாமை நான் அறிந்திருக்கிறேன், அவன் நீதியின்படி நடக்கும்படி தன் பிள்ளைகளுக்கும் தன் சந்ததிக்கும் அவன் சொல்லுவான். நான் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை தன் பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு அவன் சொல்லுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், I know him. ஆபிரகாமை எனக்கு தெரியும், அவன் இருதயம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிறவன் ஆபிரகாம், தன்னுடைய சந்ததிக்கு அதை சொல்லுவான், நான் அதை அறிந்திருக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி. தேவனுடைய இருதயத்தை அறிந்த ஒரு மனிதன் ஆபிரகாம், தேவனுடைய இருதயத்தை அறிந்த மனிதன். நாம் ஒவ்வொருவரும் அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது முடியும். நம்ம பிசினஸ் பண்றோம், வேலை செய்யறோம், நம்மளால முடியுமா? நீங்க எல்லாம் முழு நேர ஊழியக்காரங்க, நீங்க அப்படி செய்யலாம் என்று நினைக்கலாம். ஆபிரகாம் முழு நேர ஊழியக்காரன் அல்ல, அவன் வேலைக்காரிகளை வைத்து பல வேலைகளை பிசினஸை பண்ணினவன், தன் குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்தவன். அவன் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தான். அதற்கு மத்தியிலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதை அறிந்து நடக்க முடிந்ததானால் உங்களால முடியும். அநேகர் ஆண்கள் சொல்லுவது சாக்கு போக்கு, எங்களால முடியாது, நமக்கு வேலை இருக்கு, பிசினஸ் இருக்கு, இதெல்லாம் விட்டு எப்படி பெண்கள் செய்ய வேண்டியதான், ஜெபிக்க வேண்டியதான் என்று நாம் இப்படி சாக்கு போக்கு சொல்லியே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். அதை விட்டு தேவனுக்கு நேரம் கொடுப்போம். ஆபிரகாமை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார், நான் அவனை அறிந்திருக்கிறேன், ஆபிரகாமுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும், நான் அவனுக்கு என்ன சொல்லுவேனோ பிள்ளைகளுக்கு சொல்லுவான், சந்ததிக்கு சொல்லுவான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து நீங்கள் பேசுகிறது உண்டா? யோசித்து பாருங்கள். சென்னையில ஒரு சகோதரனை சந்தித்தேன், ஒரு வாலிபன், வியாபார காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்த வாலிபன். அவருடைய தகப்பனார் திடீரென்று மரித்து விட்டார். நான் இந்த சகோதரனோடு பேசும்போது, எப்படி பிசினஸ் எல்லாம் நடக்கிறது, ஆண்டவர் ஆசீர்வாதமா நடத்துகிறார் பிரதர் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு சொன்னார். ஒரு குறையும் அல்ல, எல்லாம் ஆசீர்வாதமாய் நடக்கிறது. எப்படி என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், என் தகப்பனாருடைய மரணம் என்னை கலங்க பண்ணிவிட்டாரு. அப்ப நான் வாலிபனாக இருந்தபடியினால் இஷ்டப்படி நாங்க அப்பா எல்லாத்தையும் கவனித்துக் கொள்ளுவார்கள், பிசினஸா குடும்பமா அவர் பார்த்துக் கொள்ளுவார்கள் என்று நாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தோம். திடீரென்று என் தகப்பனாருடைய மரணம் என்னை ஸ்தம்பிக்க பண்ணிவிட்டது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கினேன். ஆனால் ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார். என் தகப்பனாருடைய வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன். அவர் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுகிற மனிதர். அவர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். என்ன செய்தாலும் அது தேவ சித்தமா என்று அறிந்து செய்வார். இது ஆண்டவருக்கு பிரியமா, அதைத்தான் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். ஊழியக்காரரோடு ரொம்ப அன்பும் ஐக்கியமும் வைத்திருந்தார். ஆண்டவருக்குத்தான் முதலிடம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கடையை திறக்க கூடாது, வியாபாரம் செய்யவே கூடாது, எல்லாரும் ஆலயத்திற்கு போய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். ஆண்டவருக்கு தான் எல்லாவற்றிலும் முதலிடம். ஆண்டவருக்கு கொடுக்கிறதிலே கூட தசம பாகத்தை தேவனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதில் மிக கவனமாயிருப்பார். அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்.
மகனே, நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் இதையெல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று என் தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதுதான் எங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார், என் தகப்பனாருடைய வாழ்க்கை, என் தகப்பனாருடைய ஜெபம். அநேகர் சொல்லுவாங்க, என் தாயாருடைய ஜெபம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. 199 பேர் சொல்றது அதுதான். அப்படித்தான் தாய்மார், பெண்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க, உபவாசித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் தகப்பனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு தகப்பனும் ஆபிரகாமை போல மாற வேண்டும். நீங்கள் அப்படி மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அதிகாலை எழும்பி 5 மணிக்கு ஜெபிக்கிற உங்களுடைய சத்தத்தை உங்களுடைய பிள்ளை கேட்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நீங்க அதிகாலையில் எழும்பி, தகப்பனார் எழும்பி 5 மணிக்கு முழங்கால் நின்று வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரை குறித்து பேசுங்கள். ஆண்டவர் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தார், அவர் தான் இந்த ஆசீர்வாதத்தை தந்தார், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசுவை குறித்தும் அவர் சொல்லிக் கொடுத்த நீதியை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பேச வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் அப்படி செய்வான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்குக்கு அவன் கற்றுக் கொடுத்திருப்பான், நீதியாய் நடக்க வேண்டும். தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படித்தான் வாழ வேண்டும் என்று. ஆகவேதான் ஈசாக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 22ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 18:22 ஆபிரகாம் திறப்பில நின்று ஜெபம் பண்ணுகிறார். தனக்காக ஜெபிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அழிவுக்கு பாத்திரமாயிருக்கிற சோதம் கொமோரா பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறார். தேவனுடைய இருதயத்தை அறிந்து அந்த வேதனையை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்காக ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறார். நீங்கள் அப்படி ஜெபிக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், உங்களுடைய பட்டணத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உள்ள மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பிசினஸ் உங்களோடு தொடர்புடைய எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இந்த இந்தியா தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் பாருங்கள். மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆபிரகாம் அப்படி தேவனை பிரியப்படுத்தினதினால் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. சுயநலமாய் உங்களுக்காக மாத்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்காதபடி மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். கல்லூரியில் அவர் படித்துக் கொண்டிருந்த காலத்திலிருந்தே எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரராயிருந்து அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவரை பயன்படுத்துகிறதை நான் கண்டிருக்கிறேன். அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நான் கேட்டேன். அவருடைய தகப்பனார் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி ஜெபம் செய்வாராம். 4 மணிக்கு குடும்ப ஜெபம் 4 மணிக்கு வைத்து விடுவாராம். அவர் சொன்னார், ஸ்கூல்ல படிக்கும் போது சின்ன பையனா 6 வயசு 7 வயசு இருக்கும் போதே அவர் தகப்பனார் எழுப்பிடுவாராம். 4 மணிக்கு எழுப்புங்க, எல்லாரும் எழுப்பி உட்கார வச்சு பாட்டு பாடி ஜெபம் நடத்துவாராம். 4 மணிக்குன்னா எவ்வளவு கஷ்டம் பிள்ளைகளுக்கு. அவர் தூங்கிக்கிட்டே இருப்பாராம். ஆனாலும் அவங்க அப்பா சொல்லுவாராம், தூங்காம ஜெபம் பண்ணு, கத்து கொடுப்பாராம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு சொல்லி கொடுப்பாராம். அவர் சொன்னார், எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சாரு? 4 மணிக்கு தூங்குற நேரம் தூங்க விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைத்தாராம். ஆனா அவர் சொன்னார், எங்க தகப்பனார் அப்படி நடந்து கொண்டதை நினைத்து இப்பொழுது நான் தேவனை துதிக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு தகப்பனாரை கர்த்தர் தந்ததற்காக தேவனை நான் துதிக்கிறேன். இப்ப அதிகாலை 4 மணி ஆகிவிட்டால் எனக்கு விழிப்பு வந்துவிடும். அதன் பிறகு நான் தூங்கவே முடியாது. அந்த சின்ன வயதில் என் தகப்பனார் பழக்கின பழக்கம் இன்றைக்கு எனக்கு மிக ஆசீர்வாதமாய் இருக்கிறது. 4 மணிக்கு எழும்பி இப்பொழுது நான் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு வந்ததற்கு காரணம் என் தகப்பனார். ஜெபிக்க எழும்பணும், பிள்ளைகளை ஜெபிக்க பழகணும். தகப்பன் நீங்க சொல்லணும், காலையில் 5 மணி குடும்ப ஜெபம் வரணும்னு சொன்ன பிள்ளைகள் வரும். தாயார் சொல்றதுனால தான் பிள்ளைகள் வர மாட்டேங்குது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்க தூங்குறோம், உங்களுக்கு தான் வேற வேலை இல்லை. பிள்ளைகள் தகப்பன் சொல்லட்டும், எதிர்த்து பேசுமா பிள்ளைங்க? தகப்பன் சொல்லட்டும், காலையில் 5 மணி குடும்ப ஜெபம் எல்லாரும் வரணும்னு தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்லட்டும். காலையில் 5 மணிக்கு எழும்பி கரெக்டா வந்துரும். விரும்புறோ விருப்பம் இல்லையே வந்துரும். முதல்ல கொஞ்ச நாள் விருப்பம் இல்லாம இருக்கும், கொஞ்ச நாள்ல ஆவியானவர் மாற்றிடுவார் பிள்ளைகளுடைய உள்ளத்தை. அல்லேலூயா. பிரயாசப்படணும். பெற்றோர் தகப்பனார் இந்த காரியத்துல முயற்சி எடுக்கணும். தகப்பனார் இந்த காரியத்தை செய்யணும். நீதியை படிப்பிக்கணும்.
ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், வாங்க குடும்பமா ஆலயத்துக்கு போகலாம். தகப்பன் அழைத்து கொண்டு போகணும், பிள்ளைகளை அந்த நீதியின் பாதையில நடத்தணும். ஆபிரகாமுக்கு தேவன் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுக்கிறார். அதனாலதான் அந்த ஆசீர்வாதம். அதனால பிரியமான ஆபிரகாமை போல நீங்கள் தேவனோடு நடக்கிறவளா இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்கணும், பிள்ளைகளை நீதியில நடத்துகிறவளா இருக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசுவை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அது ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? கீழ்ப்படிதல் மூலமாய். ஆபிரகாம் எல்லாத்துக்கு கீழ்ப்படிந்தார்ல, அப்ப நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுதோ, ஆண்டவரே நான் ஆபிரகாமை போல கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரமைத்துங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்க வசனத்துல வேதத்துல என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆபிரகாமை போல கீழ்ப்படிவேன்னு ஒப்பு கொடுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகனை மகளை பாரும். ஆபிரகாமை போல நான் கீழ்ப்படிந்திருப்பேன், உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி பூரண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். பாவ மன்னிப்பின் சமாதானம் சந்தோஷம் குடும்பத்தில் உண்டாகட்டும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். வறுமைகள் எல்லாம் மாறி நீ செழிப்பும் நன்மையும் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். தடைகள் எல்லாம் நீங்கி நீ காரியங்கள் வாய்க்கட்டும். தகப்பனை அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் உலக காரியத்திலும் ஆசீர்வதியும். வியாபாரத்தை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணும். அவருடைய நிலங்களை ஆசீர்வதித்து அதனுடைய வருமானங்களை பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இன்று முதல் அந்த ஆசீர்வாதம் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.